அப்ப எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தான் இந்த அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. யாருக்கு தான் கிடைக்கும்? அந்த சூரியனுடைய காரகத்துவம் நிரம்ப பெற்றவர்கள் யாரோ அவங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்குள்ளது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சூரியன் உச்சம் பெற்றவங்களுக்கு எல்லாம் அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சனி குரு 3 சேர்ந்து யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக அரசு வேலைக்கு போக தகுதி உள்ளவர்கள். யாருக்கு 10ஆம் பாவம் நல்ல வலிமையா ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. ஒரு கௌரவமான வேலை, உயர் அந்தஸ்துள்ள வேலையை பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பக்கபலமான விஷயங்கள் அமையலனா, ஆனா அவங்களுக்கு அரசு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு. அதுக்கான கடின உழைப்பும் அவங்க கிட்ட இருக்குன்ற பட்சத்துல அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும்? சூரியனுடைய காரகத்துவங்களை கரெக்டா யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். போஸ்டிங் கிடைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துரும். கிட்ட அவங்களுமே ஒரு ஆசையை வளர்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்க போகுது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு காரணங்களால நொடியில அந்த வேலை அந்த கிட்ட அந்த வாய்ப்பு தவறி போகுதுல. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்?